நம்ம தோட்டத்து ரோஜாக்கள் இன்னும் குறையாத வெயிலில் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இருக்குது. அதனால் நாம் ஏதாவது அடிக்கடி கவனிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. தினமும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பாக நம்ம தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணுறதால செடி கொஞ்சம் குளிர்ச்சியாக இருந்து நமக்கு இந்த வெயிலை தாங்கி வளரக்கூடிய சக்தி அந்த செடிகளுக்கு கிடைக்கும். இந்த வெயில்லையும் ஓரளவுக்கு எங்கள் வீட்டில் பூக்கள் பூத்திருக்கு பாருங்கள். மொட்டுக்களும் நல்லா இருக்குது, பூக்களும் நல்லா இருக்குது. இருந்தாலுமே வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பூக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. மற்றபடி செடி நல்லா இருக்குது. ஷேட் நெட்டு கீழே இருக்குங்க, அதனால கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு வருது. இது சம்மர் ஸ்னோ ரோஸ். இது கூட ஈஸியாக வளர்ந்துடுறது. இது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறீங்க, ட்ரீ ரோஸ்னு சொல்லுவோம். அதில் உயரமாக வந்து பூக்கள் பூத்திருக்கு பாருங்கள். சம்மரில் ஓரளவுக்கு பூக்கள் பூத்தாலும் நாம் இந்த வெயிலை தாங்கி வளர்வதற்கு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணிடணுங்க. செடி அப்போ தான் குளிர்ச்சியாக இருக்கும், வர்ற வெயிலை தாங்கி வளரும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் நாம் இந்த செடி ஹெல்த்தியாக வர்றதுக்கு ஒரு பிளான்ட் பூஸ்டர் ஒன்று கொடுக்கணும். சீவீட் கொடுக்கலாங்க, சீவீட் கொடுக்கலாம். இந்த சீவீட் செடியின் பசுமையை கொண்டு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான துளிர்களை நமக்கு கொடுக்கும். அந்த வகையில் நானும் இன்று எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு இப்படி எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் அடி உரமாக லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். மழைக்காலங்களில் சாலிட் ஃபெர்டிலைசர், அதாவது திட உரங்களை நாம் கொடுத்துக்கலாம். இந்த சீசனில் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தா உடனே செடி எடுத்துக்கும், பசுமையாகவும் இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி சீவீட் கொடுக்க போகிறேன். சீவீட் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கிது. அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, இப்படி எல்லா ஆப்லேயும் கிடைக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம். அதை வாங்கி 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml கலந்து செடிக்கு ஊற்றி விடுங்க. நானும் அது போல் தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்க எல்லா செடிகளுக்குமே இது 15 லிட்டர் பக்கெட் ஒரு 15 ml இதில் கலந்துட்டு நான் இது நல்லா கலந்து விட்டுருவோம். அதுக்கப்புறம் எல்லா செடிக்கும் ஊற்றிடலாம். இப்படி கொடுக்கும் பொழுது வாரம் ஒரு முறை கொடுங்க. கண்டிப்பாக இது பிளான்ட் பூஸ்டர்னு சொல்லுவோம். இது நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். செடியை பசுமையாக பாதுகாத்துக்கும், இந்த வெயிலை தாங்கி வளரும், காய்ந்த இலைகள் இல்லாமல் பார்த்துக்கும். அதனால் நாம் எல்லா செடிகளுக்குமே இதை கொடுத்துடலாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு இது போன்ற நீர் உரங்களை கொடுத்து பராமரிச்சிங்கன்னா காப்பாற்றலாம். தேங்க்யூ.